வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். எல்லாருக்கும் எப்பயும் பிடிச்ச ஒரு சைட் டிஷ்னால் அது சன்னா மசாலா. அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சன்னா மசாலா இருந்துச்சுன்னா சப்பாத்தி, பூரி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், புலாவ் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒரு நல்ல வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனுங்க. அடிக்கடி குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த சன்னா மசாலா செஞ்சு கொடுங்க. இந்த டேஸ்ட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே சும்மா வலிச்சு சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ வெள்ளை கொண்ட கடலை எடுத்திருக்கேன். அது ஓவர் நைட் எப்பயுமே ஊற வச்சுருங்க. காலையில் செய்ய போகிறீங்கன்னா நைட் ஊற வச்சுருங்க. ஈவினிங்க்கு செய்ய போகிறீங்க, டின்னருக்கு செய்ய போகிறீங்கன்னா காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே ஊற வச்சுருங்க. ஆக மொத்தம் 8 மணி நேரம் ஊறினா தான் கடலை நல்லா பெருசு பெருசாக ஆகும், உங்களுக்கு சீக்கிரமும் வெந்துடும். இப்போ இதை ப்ரெஷர் குக்கரில் கரெக்டாக அந்த கடலை முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி வைங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணி ரொம்ப முக்கியம். கிரேவிக்கு நம்ம அந்த தண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் அடுத்தது இன்னொரு 2 முக்கியமான இன்க்ரீடியண்ட். ஒன்று முந்திரி வேணும், இன்னொன்று கசூரி மேத்தி கண்டிப்பாக வேணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ ஒரு அடிகனமான பேன் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இது எல்லாமே டீட்டெயில்ஸு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அளவுகள் கொடுத்துருக்கேன். அதுலேயும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 கிலோ பெரிய வெங்காயம் சும்மா ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கங்க. ஏன்னா வதக்கிட்டு நம்ம கிரேவிக்கு பேஸ்ட்டு அரைக்க போகிறோம். ஸோ ஒரு கண்ணாடி பதம் அளவு வெங்காயம் வதங்கட்டும். அதே மாதிரி 1/4 கிலோ பழமான தக்காளி. நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பு வந்துடும். அதனால் பெங்களூர் தக்காளியே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு அதுவும் சேர்த்து, அப்போ தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதுக்காக மட்டும்தான். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ ஒரு 15 முந்திரி சேர்த்துக்கோங்க. மினிமம் 15, அதாவது ஒரு 25 கிராம் முந்திரியாவது சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தியும் கூட சேர்த்துக்குங்க. முந்திரி 50 கிராம் போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் கூடும். அது உங்கள் விருப்பம்தான். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கடலையிலேருந்து ஒரு கைப்பிடி கடலை மட்டும் இதிலே சேர்த்துப்போம். இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். வதங்கிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஆற வச்சுட்டு கொஞ்சம் வார்மாக போகிறோம். மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்தது அதே பேனே வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம தாளிக்கு எதுவுமே போட வேண்டாம். ஆக்சுவலி இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் தாளிப்பில் போட்டோம்னா அதை எடுத்து வச்சுருவாங்க. அதனால் நான் எப்பயுமே அந்த கிரேவிஸ்லேயே போட்டு அரைச்சிருவேன். ஏன்னா ஒன்றுத்துக்கும் ஒரு தனியான மருத்துவ குணம் உண்டு. அது நம்மளுடைய உணவில் கண்டிப்பாக சேரணும். அதனால் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. அது முதல்ல எண்ணெயில் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. வச்சு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலாஸ்லாம் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். நம்மளுடைய செந்தூர் மசாலாஸ்லேருந்து இன்றைக்கி நான் மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் இந்த 4 பொடியும் சேர்க்க போகிறேன். பல வகையான மசாலாஸ் நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுடைய சமையலை சுலபமாகவும் சுவையாகவும் செஞ்சு முடிக்கிறதுக்கு வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுங்க. நம்மளோட ஆப்பும் இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி மசாலாஸ் வாங்கிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ் எந்த வித ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் உங்கள் வீடு தேடி வரும். இப்போது லேசாக கொஞ்சம் வதங்கியிருக்கு பாருங்கள் இஞ்சி பூண்டு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய்த்தூள். லைட்டாக ஒரு ஸ்பைசினஸ் வேணும்னா இது போடுங்க. இல்லை என் குழந்தைங்க ஸ்பைஸியாக சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய செந்தூர் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருக்குது, அது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் செந்தூர் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு செந்தூர் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் செந்தூர் சீரகத்தூள். ஸோ மசாலாஸ் எல்லாம் நம்ம சேர்த்துட்டோம். எப்பயுமே எண்ணெயில் மசாலா சேர்க்கும்போது தீ ரொம்ப மிதமாக வச்சுக்கணும். இல்லைன்னா சட்டுன்னு கரிஞ்சு போயிடும். அந்த ஃப்ளேவரே மாறிடும். அதனால் அதில் ரொம்ப கவனம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து இந்த மசாலாவையும் 1 நிமிஷம் அப்படி மிதமான தீயில் வதக்கி விட்டுப்போம். வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்ச கடலை அந்த தண்ணியோடு அப்படியே தூக்கி உள்ளே ஊற்றிடுங்க. ஆக்சுவலி இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதை நான் வச்சுருக்கேன். கிரேவி கன்சிஸ்டன்சி, அதாவது திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு
தேவைப்பட்டால் பின்னால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம ரசம்லாம் வைக்கிறோம் இல்லையா, அதில் கூட இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ சத்து அந்த வெந்த தண்ணியில் இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு அந்த பச்சை வாசனை, மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச விழுது இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து முடித்த பிறகு பார்த்திங்கன்னா அதுலேயே கொஞ்சம் மீதி இருக்க அந்த சென்னா வேக வச்ச தண்ணியை அந்த மிக்சியில் இது பண்ணி அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பக்கத்துலேயே. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நம்ம அந்த கொண்டக்கடலை முந்திரி எல்லாம் சேர்த்து அரைச்சதுனால இந்த கிரேவி நல்லா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி நல்லா திக்காக இருக்கும். ஏற்கனவே நம்ம வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம், கடலை வேக வைக்கும் போது. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ ஒரு தடவை உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா மசாலாவும் இந்த அளவுகளில் பர்ஃபெக்டாக இருக்கும். மீதி இருக்க 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தியும் அதில் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஃப்ளேம் வந்து ரொம்ப மீதமாக வச்சுக்கோங்க. உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நடுவில் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். அப்போ நம்ம அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இதே கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எக்ஸ்ட்ராவாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுவாங்க, இல்லை பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இப்படி செஞ்சாலே பிரமாதமாக இருக்கும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஃபைனலாக பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி தூவி அப்படியே இறக்கிட வேண்டியது தான். சூப்பரான சென்னா கிரேவி ரெடி. இது வந்து நான் செஞ்சுருக்க குவான்டிட்டி 6லேருந்து 8 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 1/4 கிலோ கடலையில் இவ்வளோ கிரேவி சூப்பராக செய்யலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியில் மறுபடியும் சந்திப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.